அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாத பலன்கள் முன்னால் சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு. சரி, இப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கு பலன்கள் கரெக்டாக சொல்லலாம். எனக்கு கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. சரி, இப்போ இனிமேல் அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம். ஏன் மாத பலன்கள்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள், பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல், ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் நிறையா உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும். அப்போ சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். 12 ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த போகக்கூடிய பயணம் ஒரு நட்சத்திர கால்லையும் போகும். அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது, அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது, அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவனுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 3/12/2024 அன்றைக்கி செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறது. வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதே 3/12 அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு, அந்த செவ்வாய் வீட்டில் தான் புதன் இருக்கு. அவர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலேருந்து தனுர் ராசிக்கு போய்டுறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேயே 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி காலையில் அந்த நேரத்தில் அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான். அப்புறம் மூல நட்சத்திரம் 28, 30, 31 இந்த 3 நாள் 28 வரைக்கும், 28 அன்னைக்கு பூராடம், 28, 30, 31 பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கும்பராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசியை பொறுத்தளவில் அதான் பொதுவாக இந்த ஜாதகம் இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு நம்ம ஜாதகத்தை பார்க்க முடியாது. இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள், எல்லாம் பொதுவான பலன்கள். பொது பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆக்சுவலாக லக்னத்துலேருந்து பார்த்தோம்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பெயர்ச்சிகள் உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது மாதிரி நம்ம அப்படி பார்க்கும்போது தான், அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர காலில் இருக்குன்னு பார்க்கணும், அந்த நட்சத்திர அதிபதிகள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்படி பேராமீட்டர்ஸ் நிறையா வச்சு தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். அது ஜாதகம் பார்க்குற மெத்தட். ஆனால் ஜென்ரலாக இன்றைக்கி நம்ம இது எப்படின்னா ஒரு மாதமும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மாதமும் நகரக்கூடிய கிரகம்னா சூரியன் தான். ஒரு மாதத்துக்கு காரணமாக இருக்கிறவர் யாருன்னா சூரியன் தான். ஸோ அந்த சூரியன் ஆனால் தினத்துக்கு காரணமாக ஒவ்வொரு நாளுக்கு காரணமாக இருக்கிறவர் சந்திரன். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள
தொடர்புகளை வச்சு தான் இந்த நம்ம வந்து மாத பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாத பலன்களில் இந்த மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு வந்து சூரியன், அதாவது உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி, அவர் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10வது வீட்டில் இருக்கார். இந்த மாதம் ஆரம்பத்தில் 10வது வீட்டில் ஏற்கனவே வக்ரமாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் தொடக்கத்திலே 3ஆம் தேதி 3/12 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கார். அவர் வந்து வக்ரமாகிறார், நீசமாக இருக்கார், அவர் வக்ரமாகிறார். ஸோ நீசமாக இருந்து இருக்கிற செவ்வாய் வக்ரமாகிறதுனால உச்ச பலன் பெறுறார். அந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சூரியனுடைய புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஏற்படுறது. ஸோ அந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை, புதன்றது அறிவுக்கு காரணம், சூரியன் அப்படின்ற தேஜஸ், அதை வந்து வெளிக்கொண்டு வரணும், அறிவை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு சூரியன் காரணம். ஸோ எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்தும் போது உங்களுடைய திறமைகள், புத்திசாலித்தனங்கள்லாம் பழிச்சிடும். இதுதான் முக்கியமான விஷயம், அதை தெரிஞ்சுக்கணும். புத ஆதித்ய யோகம்னா இதான். உங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம சனி நடக்குது, உங்களுக்கு 2/8 ராகு இருக்குது. அதனால் ஜென்ரலாக பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் ஒன்று பேசி மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு 2 பேருக்கு உண்டான குரு பகவான் வந்து உங்களுக்கு 4வது வீட்டில் வக்ரமாக இருக்கார். 2/11க்கு அதிபதி. ஒரு 2ன்றது பொருளாதாரம், தனஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அதனால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எங்கே போய் எல்லாம் பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் ஸ்டே ஆகிடும். அடுத்த மாதம் தரேன், இந்த மாதம் தரேன், பொருளாதார ரீதியான ஹிக்கப்ஸ் இருக்கும். ஆனால் தொழில் நல்லா போகும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே வர வேண்டியது வரல, ஆனால் தொழில் என்ன போகிறதுனா திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ வந்து கடன் வாங்கி நீங்கள் அதுக்கு போட வேண்டிய காலகட்டம் வரும். ஸோ கடனும் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஜென்ம சனி அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செய்யும். நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரும். இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம். அவர் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா, முதல்ல வந்து 15ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ஸோ முதல் 15 நாட்களில் உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கேயான கடன் வாங்குறதுக்கோ பொருளாதார ரீதியாக தடையாக இருக்குன்னு சொன்னால கடன் நீங்கள் கேட்கலாம், அவங்க கடன் கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதல் 15 நாட்களில். 2வது 15 நாட்களில் உடல்நிலை ரீதியான பாதிப்புகள் வரும். டிசம்பர் மாதம் பாதிக்கு மேலே 8வது வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் இந்த டிசம்பர் 2வது பாதியில் நீங்கள் எங்கே போனாலும் ஜென்ம சனி வேறு நடக்கிறது. 8ல் கேது இருக்குது. அந்த 8வது இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். அதனால் வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்கள், பிரிவினைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக நீங்கள் போக வேண்டி வரும். இது வந்து டிசம்பர் மாதம் 15 தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கார். பல பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் வெளிநாடு ட்ராவல் வந்து அந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் இந்த டிசம்பர் மாதம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது கும்பராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து முதல்ல அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு கடன் கிடைக்கும். இடம் நிலம் சம்மந்தமாக அவங்க அது ஏற்கனவே விற்றுருந்தாங்கன்னா அதுக்கு அதில் வராமல் இருந்த காசெல்லாம் இப்போ வரப்போகிறது. அது மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு ரொம்ப எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறக்கூடிய காலம். என்னடா பண்ணுறது, இப்படி இருக்கே, அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி விஷயம் நடந்துருத்தே, இதை தாண்டி எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் மீறி நீங்கள் தொழில் ரீதியாகவும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். இது வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு. சதய நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரத்துக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எங்கேயாலும் பணம் காசு ஏற்கனவே தராமல் இருந்தவங்களாம் தருவாங்க. பணங்காசு ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் முன்னால் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மறைஞ்சு ஒன்று சேரத்துக்கு உண்டான காலகட்டங்கள் வரத்துக்கான ஒன்று சேரத்துக்கு முன்னால் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது உண்டான காலகட்டமாக இருக்குது. பேச்சுவார்த்தையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு திரும்ப வந்து உங்கள் குடும்பங்களோட ஒன்றிணையத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரிஞ்ச குடும்பங்களுக்கு
நீங்கள் திரும்ப யாரும் பிரிஞ்சுட்டோன்னா, கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, மறு திருமணம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்ததில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரத்துக்கு காரியங்கள் எல்லாம் ஸ்லோவாகவே இருக்கும். எல்லா காரியங்களும் நடக்காது. பொருளாதார ரீதியாக நீங்கள் பல வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வேறு யார்ட்டையும் நம்பி பொருளாதாரத்தை ஒப்படைக்காதீங்க. இன்னொருத்தர்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். பொதுவாக வந்து இந்த கும்பராசி அப்படின்றது இந்த மாதத்தில் முதல் 15 நாட்கள் மிக நல்லாவும், அடுத்த 15 நாட்களில் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் உடல்நிலை கோளாறுகளும் வரும். பின் 15 நாட்களையும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பல பிரச்சனைகளை மாட்டாமல் இருந்துக்கணும். இதை தான் நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது கும்பராசி அன்பர்களுக்கான பதிவு. கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.